அனைவருக்கும் வணக்கம். நீங்களும் துணை ஆட்சியர், துணை காவல் கண்காணிப்பர் போன்ற உயர் பதவிகள் அடைய ஒரு அரிய வாய்ப்பு. நம்முடைய டேஃப் ஐஏஎஸ் அகாடமி ஆல் ஓவர் தமிழ்நாடு 60 கிளைகளிலும் அக்னி டெஸ்ட் சீரியஸ் குரூப் 1 மெயின்ஸ்க்கான அக்னி டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்குது. இது ஒரு 50 டெஸ்ட் உடையது. அது முதல் டெஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு, அது லாஸ்ட் சண்டே நடைபெற்றது. அதனை தொடர்ந்து ஒரு 9 ரிட்டன் ப்ராக்டிஸ் டெஸ்ட். 9 ரிட்டன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு, அகைன் ஸ்பிளிட் டெஸ்ட்டு, யூனிட் டெஸ்ட்டு, மார்க் டெஸ்ட்டு, அகைன் ஹோம் டெஸ்ட்டு, இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து டோட்டலாக ஒரு 50+ டெஸ்ட் நம்ம பிளான் பண்ணியிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு டெஸ்ட் உண்டு. அதுமாதிரி கரண்ட் அஃபேர்ஸுக்கும் உங்களுக்கு டெஸ்ட் பிளான் பண்ணுறோம். மோர் தென் ஒரு 55 அண்ட் எபோவ் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படிப்பட்ட டெஸ்ட் சீரீஸினுடைய அக்னி டெஸ்ட் சீரீஸுடைய December 2 நாளைய தினம் ஆல் ஓவர் தமிழ்நாடு டேஃப்னுடைய 60 கிளைகளும் நடைபெற இருக்கிறது. பட் இந்த டெஸ்ட் உங்களுக்கு ஓப்பன் டு ஆல், யார் வேணால் நீங்கள் எழுதிக்கலாம். ஏற்கனவே நீங்கள் ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் எழுதிருப்பீங்க. அதுக்கான ரிசல்ட்டு இன்றைக்கி நாளைக்கு காலையில் உங்களுக்கு ரிலீஸ் ஆகிரும். உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அது உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. பட் இருந்தாலும் December 2 நாளைய தினம் உங்களுக்கு நம்முடைய பேப்பர் 2 பேப்பர் 1ங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி. பேப்பர் 2ல் ஃபஸ்ட்டு யூனிட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாம்பாங்க. மாடர்ன் இந்தியா அதில் ஒரு 150 கொஸ்டின்ஸ், 150 மார்க்ஸ் உங்களுக்கு டெஸ்ட்டு 2 hours. 150 மார்க்ஸ் பொறுத்தவரை 10 மார்க் கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டினும், 15 மார்க் கொஸ்டின் ஒரு 6 கொஸ்டினும். அப்போ 6 × 10 60, 6 × 15 90, 60 90, 150 மார்க்ஸ்க்கு என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு ரிட்டன் ப்ராக்டிஸ் டெஸ்ட் நாளைய தினம் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டாக கொடுக்குறோம். இது ஆஃப்லைனில் நீங்கள் பிரான்ச்சில் போய் எழுதிக்கலாம். உங்களுக்கு ஆன்சர் புக்லெட் கொடுத்துருவாங்க, டைமும் கொடுத்துருவாங்க, 2 hours டைமு. பிளாக் பெண்ணை வச்சு நீங்கள் டெஸ்ட் எழுதணும். ஹெட்டிங், சப் ஹெட்டிங், அண்டர்லைனு, சார்ட்டு, கிராப்பு, மேப்பு, இந்த மாதிரி போட்டு நீங்கள் எழுதிக்கலாம். அகைன் நீங்கள் நாளைய தினம் இந்த அக்னி டெஸ்ட் சீரிஸ் நீங்கள் அட்மிஷன் போட்டிங்கன்னா உங்களுக்கு அகைன் டெஸ்ட்டு 3 and 4க்கான மெட்டீரியல்ஸ் கொடுப்பாங்க. இப்போ நாளைக்கு தேர்வு இருக்குல்ல, December 2, அதற்கான மெட்டீரியல்ஸு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சுட்டு நீங்கள் நாளைக்கு எழுதிக்கலாம். இது தமிழ் மீடியம் அஸ் வெல் இங்கிலீஷ் மீடியம் 2 மெட்டீரியல்ஸுமே உங்களுக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்து அதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். மெயின்ஸ் பொறுத்தவரை பிரிம்ஸோட மெயின்ஸ் ரொம்ப ஈஸி. பிரிம்ஸ் பொறுத்தவரை நம்ம என்ன படிக்கிறோமோ சூஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ன படிக்கிறோமோ அதை தான் எழுத முடியும். பட் மெயின்ஸை பொறுத்தவரை அகைன் அஸ் பர் சிலபஸை நீங்கள் உள்வாங்கிட்டு அந்த கண்டென்ட்டை டெவலப் பண்ணாலே என்ன பண்ணிக்கலாம், பேப்பர் ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ளீட் ஆகிரும். இங்கே இதுக்குன்னு சொல்லி பர்டிகுலர் ஆன்சர் இது கிடையாது. நீங்கள் தான் ஆன்சர், நீங்கள் தான் கொஸ்டின், நீங்கள் தான் ஆன்சர். பட் அந்த ஆன்சரை எப்படி டெலிவரி பண்ணுறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம், எப்படி டெவலப் பண்ணுறோம், கண்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறோம், இதுதான் இம்பார்ட்டன்ஸ். இது தொடர்பான நம்முடைய இன்ஸ்டியூட்டில் நிறைய கைடன்ஸ் ப்ரோக்ராம், அகைன் மென்டார்ஷிப், டீச்சிங் ஃபேக்கல்ட்டி, அகைன் நிறைய உங்களுக்கு 1-to-1 ஃபீட்பேக்லாம் கொடுப்பாங்க. கடந்த குரூப் 1ல் டேப்பில் 8 பேர் இப்போது பணியானை பெற்று அகைன் பயிற்சிக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. அந்த வெற்றியாளர் வரிசையில் நீங்களும் வரணும்னு சொல்லி ஆசைப்படுறோம். அரசு பணி பெற டேப்புடன் கைகூறுங்கள். குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் 2025 டெஸ்ட் சீரிஸ் அக்னி பேஜ் 2025. அக்னி டெஸ்ட் சீரிஸ் சொல்லி ஒரு டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். இது 50+ டெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டு, அது முடிஞ்சு. செகண்ட் டெஸ்ட் 9 ரிட்டன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு. ரிட்டன் ப்ராக்டிஸ் டெஸ்ட்டு பொறுத்தவரை ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு நாளைக்கு தான் நடக்குது. அந்த டெஸ்ட்டுக்கான மெட்டீரியல்ஸு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்கள் டெவலப் பண்ணி பிரிண்ட் எடுத்து படிச்சுக்கோங்க. ஒரு 15 ஸ்பிளிட் டெஸ்ட்டு இருக்க சிலபஸை பிரித்து உங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறோம். அடுத்து 7 யூனிட் டெஸ்ட்டு. யூனிட் 1 மாடர்ன் இந்தியா, சோசியலிசம், எத்திக்ஸு, பாலிட்டி, அது தமிழ் சொசைட்டி, சயின்ஸ் அண்ட் டெக், இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிட் வைஸும் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஃபுல் மார்க் டெஸ்ட்டு. பேப்பர் 1 தமிழ் எலிஜிபிலிட்டி, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 சொல்லி ஒவ்வொரு பேப்பருக்கும் ஃபுல் மார்க் டெஸ்ட் வைப்பாங்க. லாஸ்ட் ஒன் ஒரு 9 ஹோம் டெஸ்ட் இருக்குது. இது போக உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு என்னது 50+ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கிறோம். இந்த December 2 மட்டும் பார்த்திங்கன்னா நாளைய தினம் ஆல் ஓவர் தமிழ்நாடு டேப்னுடைய கிளைகளை காலைல 10 மணிக்கு நடைபெற இருக்கின்றது. இது ஃப்ரீ டெஸ்ட், ஓப்பன் டு ஆல், யார் வேணால் நீங்கள் கலந்துக்கலாம். பட் ப்ரிம்ஸ் நீங்கள் எழுதிருக்கணும். இன்னும் நிறைய மாணவர்கள் ப்ரிம்ஸ் எழுதாமல் டெஸ்ட் எழுதுகிறாங்க. அது பெஸ்ட்டு. ஏன்னா இது
மெயின்ஸ்க்கான ப்ராக்டிக்ஸு. ஓகே, அதனால் ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் அட்டன் பண்ணவங்க நீங்கள் மினிமம் ஆன்சர் கீ பார்த்துருப்பீங்க. அந்த ஆன்சர் கீழ் வந்து ஒரு மினிமம் ஒரு 135+ போட்டிருந்தாலே நீங்கள் வந்து உங்களோட மெயின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஓகே, ஏன்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சி சேர்மனே 2 monthsல வந்து ரிசல்ட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அகைன் ரிசல்ட் போட்ட பிறகு அகைன் அடுத்த 3 monthsல மெயின்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அரௌண்ட் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 to 5 மாதம் நமக்கு கேப் இருக்கனால இந்த மாதங்கள் மெயின்ஸ் படிக்க போதுமான மாதங்கள். ஓகே, கிடைக்கிற வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஓகே, எண்ணு துணிவு கருமம் துணிந்து பின் எண்ணுவும் என்பது இழுக்கும்பாங்க. ஓகே, அதனால் எந்த ஒரு செயலுமே துணிஞ்சு நீங்கள் இறங்கினீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓகே, ஸோ டெஸ்ட்டு 2 மெட்டீரியல்ஸ் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன். நாளை நடைபெறக்கூடிய மாடர்ன் இந்தியா அதற்கான மெட்டீரியல்ஸு இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் அதை பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ அனைவரும் உங்களுக்கு கனவு பணியான டிசி, டிஎஸ்பி போன்ற பணிகளை பெற மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.